வியூவர்ஸ் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேடம் சிங்கிள் கட்டில் வந்து திருப்ப போகிறாங்க. ஸோ எப்படி திருப்புறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டைல் அவங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து வெஹிக்கிள் வருதான்னு மிரரில் பார்க்குறாங்க. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் வெஹிக்கிள் வருதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ போத் டைரெக்ஷன் பார்த்துட்டு ஸோ சிங்கிள் கட்டில் திருப்ப போகிறாங்க. ஸோ அந்த ஃப்ளோவை இப்போ பாருங்கள். சூப்பர் குட். அது இந்த கட்டு தான். எப்படி மேம் சூப்பராக இருக்கா? வேறு லெவலு. சரி பண்ணி வழியாக ஜாலியாக போகலாம். ஸோ அப்படியே இப்போ பாருங்கள், மல்டி டாஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே மேடம் வந்து பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். எஸ், நெக்ஸ்ட் சூப்பர். கிளச்சு கண்ட்ரோலும் கரெக்டாக வரணும், ஃப்ளோ வரணும். பிக்கப் த வெஹிக்கிள். நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்படிதான் ஜாலியாக சூப்பர். ஷேக்கிங் இல்லாமல். எஸ், குட். ஸோ பிக்கப் த வெஹிக்கிள். ஸோ மல்டி டாஸ்க்கும் பண்ணுறாங்க. அதே சேம் டைமில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கீரை வந்து ஸ்மூத்தாக மூவ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் லைட்டாக அப்படி எரர் வந்துட்டுருக்கு. அந்த எரரை சரி பண்ணிவிட்டு வேறு லெவலில் பண்ணுறோம். சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கு 4th கியர். ஸோ இந்த 4th கியரில் ட்ரைவ் பண்ணும்போது நியூட்ரல் ஃப்ளோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க இந்த ஜங்ஷனில் அப்படின்னு பார்ப்போம். எஸ், கன்வெர்ட் த நியூட்ரல் ஃப்ளோ நவ். குட். அப்படியே 4 பேக் டு ஃபார்ம். குட். பிக்கப் த வெஹிக்கிள். குட். கிளச்சை கொஞ்சம் அப்படி ஃப்ளோவில் அப்படி அந்த சீனு அப்படி தான். சூப்பர். ஸோ இப்போ எப்படி மேம் அந்த ஃப்ளோ வர ஆரம்பிச்சிச்சா? இந்த ஃப்ளோ தான் அந்த ஃப்ளோ. சூப்பர். ஸோ ஸ்மூத்தாக ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால் வந்து அவங்கள ஃப்ரீயாக ஓட்ட வச்சேன். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டைலாக மாற்றிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்து அந்த ஸ்மூத்னஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸ்மூத்தாக எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஃப்ளோ. நேராக போயிடுங்க. ஸ்ட்ரைட்டாக போய் லாஸ்ட்டாக அந்த சின்ன ரோட்டில் ஒரு சிங்கிள் கட் அடிப்போம். வேறு லெவலில் ஃபன் பண்ணுறீங்க, என்ஜாய் பண்ணுறோம். சூப்பர். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேடமோட அந்த டிரைவிங் ஸ்டைலு. ஸோ லாஸ்ட்டு ஒரு 5 days ஆச்சு. இந்த 5 daysல வந்து எந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் இப்போ கொடுத்தீங்கன்னா பெங்களூர் போயிட்டு வாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு அதுதான் அது மட்டும் வாங்கி கொடுத்துட்டோன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு தான் அவங்க வெயிட்டிங்கு. ஸோ செம்மையாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளோவாக நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி சொல்லி கொடுக்குறோம். அந்த ஃப்ளோவை தான் நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்க. நீங்கள் ரசித்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து கற்றுக்கோங்க. ஸோ கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். அப்படி இந்த இடத்துல ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் கட் அடிக்க போகிறாங்க. ஸோ அது எப்படி அடிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபுல் ரைட் திருப்பிட்டு ஃபைனல் கட்டு. ஸ்லோவாக கிளச் கண்ட்ரோல். 80% ஆஃப் கண்ட்ரோல் த கிளச். நோ ஆக்சிலேட்டர் இந்த இடத்துல. ஒன்லி கிளச் கண்ட்ரோலு. கிளச்சை விடும்போது மூவ் ஆகுது. கிளச் அழுத்தும் போது வண்டி நிற்கிது. ஸ்லோவாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக மூவ். இன்னும் கொஞ்சம் லைட்டாக மூவ். ஸ்லோலி. இன்னும் கொஞ்சம் லைட் மூவ். இனஃப். பிரேக் டச் குயிக்லி. ரிவேஸ். ஃபுல் லெஃப்ட் ஃபர்ஸ்ட். ஃபுல் லெஃப்ட் குயிக்லி. கட் டவுன். கோ. அப்படி ஸ்லோவாக அப்படியே ரிவேஸ். அப்படியே இதுதான் பாருங்கள். ஒரு டபுள் கட்டில் ஸ்லோலி. இனஃப். குட். ஃபுல் ரைட். ஓகே, ஃபஸ்ட்டு கியர். ஸோ பாருங்கள், ஒரு டபுள் கட்டில் வந்து இந்த ரோடில் ஐ திங்க் வந்து 20 feet ரோடு இது. ஸோ ஒரு 2 ஸ்டெப்பில் இந்த ரோட்டில் திருப்பிட்டாங்க. அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். பாருங்கள், பெரிய வெஹிக்கிள் ஆக்சுவலாக எப்படி கட் பண்ணாங்க. வா சூப்பர். எப்படி மேம்? செமையா? சூப்பர். என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்களா? எஸ். ஸோ சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கீர் மாற்றிக்கோங்க. யாஸ், டைம் டிலே ஆகக்கூடாது. ஸோ மல்டி டாஸ்க் எனி டைம் ஆக்டிவேட். ஸோ எனி டைம் ஆக்டிவேட்டாகவே இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப். குட். கொஞ்சம் ஸ்மூத். சூப்பர். ஸோ மல்டி டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து மெயின் ரோட்லலாம் ஓட்ட வச்சுட்ருக்கோம். பட் மெயின் ரோட்டில் ஓட்டும்போது சின்ன லைட் எரர். அந்த எரரை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த ரோட்டில் கூட்டு வந்திருக்கோம். இப்போ எரர் சரி ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நாளைக்கு ஈஸியாக போகிறோம். ஈஸியாரில் போயிட்டு செமையாக ஓட்ட போகிறோம். ஈஸியாக ஓட்ட போகிறாங்க. என்ஜாய் பண்ணியும் ஓட்ட போகிறாங்க. ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு. எஸ், இந்த இடத்துல மறுபடி நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணி லெஃப்ட் லைட்டாக அப்படியே லைட்டாக லெஃப்ட்டை வந்து கேட்ச் த லெஃப்ட்.
காம் குட். அப்படியே ஸ்டடி. எஸ் சூப்பர் மேம். அவ்வளோதான். நியூ டு ஃப்ளோவில் இருக்குது. தேர்ட் கியருக்கு மூவ் ஆகிக்கோங்க. கிளச் ஐத்தி. எஸ் கிளச்சை மட்டும் ஃபுல்லாக அழுத்தணும். சூப்பர். போகலாம். கிளச்சை மெதுவாக விடணும். அழுத்தும் போது ஃபோர்ஸு, விடும்போது ஸ்லோ. ஸோ அதுதான் வந்து பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ உங்களால் சூப்பராக ஓட்ட முடியும். எஸ் அகெயின் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் கோ ஸ்லோலி. எஸ் சூப்பர். பிக் அப் த வெஹிக்கிள். ஸோ ஆல்வேஸ் கண்டினியூ இந்த லெஃப்ட் சைட் பேசஸ். ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி தாங்க ரெடி பண்ணுறோம். ஒவ்வொருத்தரையும் இப்படி தான் ரெடி பண்ணுறோம். ஸோ ரெடி பண்ணி வேறு லெவலில் ஓட்ட வைக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணுற எல்லாருமே வந்து சூப்பராக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. சூப்பராக ஓட்டுறது மட்டும் இல்லாமல் செம்ம ஜாலியாக கற்றுக்குறாங்க. அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். ஸோ நாங்கள் இது வரைக்கும் யாரையுமே திட்டினது கிடையாது. ஸோ அதுதான் அவங்களோட வெரி ஒரு ஃபன்னான மூமெண்ட்டு. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி மேம்? கற்றுக்கிறத விட என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. சூப்பர். அந்த என்ஜாய் பண்ணி ஓட்டுற அந்த மூமெண்ட்டை நியூ டு ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். லைட்டாக அப்படி ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணி நிறுத்துங்க பார்க்கலாம். இந்த இடத்துல லைன். எஸ் ஸ்டாப் ஹியர் ஸ்லோலி. எஸ் குட். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டெப் பிரேக்கில் கன்வெர்ட் பண்ணதுனால பின்னாடி வந்தவருக்கு ஈஸியாக வந்து மேம் கன்வெர்ட் பண்ண அந்த ஸ்டெப் பிரேக்குக்கு அவர் அழகாக வந்து ஸ்லோ பண்ணி போயிட்டாரு. இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. யா குட். அவ்வளோதான். கிளச் கண்ட்ரோல் த கிளச். எஸ் சூப்பர். அப்படி தான் வேறு லெவல். அப்படி செகண்டு. நெக்ஸ்ட் கோ. சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அகெயின் செகண்ட் கியருக்கு மூவ் ஆகிட்டாங்க. இந்த மூமெண்ட்டு எப்படி இருந்தது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம மூமெண்ட்டு தான் சொல்லணும். பாருங்க மல்டி டாஸ்க். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம் இந்த மாதிரி மல்டி டாஸ்க் நடக்கும். ஸோ அப்போ லைட்டாக அவர் அட்ஜஸ்ட் பண்ணி வழி கொடுத்துட்டிங்கன்னா அவர் என்ஜாய் பண்ணுவார். நெக்ஸ்ட் ஸ்டெப் டிலே ஆகக்கூடாது. ஜாலி. அப்படி சூப்பர். ஸோ என்ன பண்ணாலும் நம்ம ஸ்டெப்பில் கரெக்டாக இருக்கிறோம். அதுதான் மெயின். அதுதான் மல்டி டாஸ்க். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து நியூ டு ஃப்ளோவில் விடுறீங்க. லெஃப்ட்டில் அப்படியே ஓரமாக நிறுத்துறீங்க. ஓரமாக நிறுத்திட்டு நம்ம வியூஸ்க்கு சொல்கிறீங்க நீங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஓட்டினீங்க, எவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக ஓட்டினீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. எஸ். ஸோ வியூவர்ஸ் இப்போ மேடம் சொல்ல போகிறாங்க எவ்வளோ சூப்பராக இன்றைக்கி ஓட்டினாங்க அப்படின்னு. எங்கெங்கெல்லாம் ஓட்டினாங்க, எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டினாங்க அப்படிங்கிறத வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேலைச்சேரிலேருந்து தரமணி ரோட் போனோம். அங்கேருந்து ஈசிஆர் ரோட்டில் ஜாயின் பண்ணி அப்படியே அடையார் போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சிக்னல் மட்டும் கொஞ்சம் சொதப்பினேன். ஏன்னா அங்கே ஸ்டாப் பண்ணும்போது சுற்றி வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. அதை பார்த்த உடனே இவ்வளோ பெரிய வெஹிக்கிள்லாம் பக்கத்தில் நிற்கிது. அவன் வேறு ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ சார் சொல்லிகிட்டே இருந்தார் இது மாதிரி சைடில் இருக்கெல்லாம் பார்க்காதீங்க, உங்கள் ரோட் மட்டும் நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ லைக் இப்போ அதில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். லைக் அதை வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளச் கண்ட்ரோலும் பெட்டராக வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போது அதுக்கு தான் ப்ராக்டிஸும் கொடுத்தாரு. ஸோ எந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சாலும் அந்த உடனே வந்து அதை சரி பண்ணுறதுக்கும் சார் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்களும் வந்து இங்கே ஜாயின் நாங்கள் எப்படி உங்களுக்கு ஜாலியாக சொல்லி கொடுக்குறோம், எவ்வளோ ஃபன்னாக போயிட்டுருக்கு. ட்ரைனிங்கில் வந்து ஏதாவது உங்களுக்கு திட்டுறோமா அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? திட்டுறது எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அப்பப்போ வந்து ஜோக் வேறு சொல்கிறீங்க, அப்புறம் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்பப்போ. ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு ரோட் ஃபியர் இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சூப்பர். நீங்களும் வந்து சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போது நிறைய விஷயங்கள் வந்து நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களோட பிகினிங் வீடியோவில் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கீங்க அப்படின்னு. ஸோ டே பை டே வந்து வேறு லெவலில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். செம்மையாக என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. நாளைக்கு நம்ம ஈஸியாக போக போகிறோம். சூப்பர். தேங்க்யூ.